அனைவருக்கும் இனிய உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை டவுட் பண்ணாலும் நீங்கள் உங்களை டவுட் பண்ணக்கூடாது. பிலீவ் இன் யோர் செல்ஃப். கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி பெரிய கனவாக காணுங்க. ஈவன் ஸ்கை இஸ் நாட் த லிமிட். வானம் கூட எல்லை இல்லை. பெரிய கனவாக காணுங்க. அந்த கனவை நோக்கி ஓடுங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களை பெருமைப்படுத்துங்க. இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ ஒன்ஸ் அகெயின் விஷ் ஆல் விமன் அவுட் தேர் அ வெரி ஹாப்பி விமன்ஸ் டே. On this occasion of International Women's Day, I would like to congratulate every woman who are striving hard and also excelling in each and every field. On this occasion, I would like to emphasize that not just this day, every day of the year, women are making lot of changes to the society. They say women, when they actually contribute to the society prospers, nation develops, nations grow. This is how the whole civilization has been. Women have been integral part of the societies. So I would like to say to every woman that you are capable of innumerable things. You have lot of potential. Utilize them. Dream big. That is very important lesson that we have to give to our girls, our children, that there is no limit for dreaming. Whether it is a girl or a boy, we all are equal. We are here to make a society, a world where every girl have that opportunity to dream big, that she is respected, there is dignity, and the whole world is creating that space to a girl. So every woman, we go through so many things, whether it is physical, mental, and the societal challenges we face. So all of that, take them into your stride, overcome each of the obstacle, and there are many who are supporting us, and have that gratitude always. Gratitude is very important part of our lifestyle. So when we have the gratitude and also the eagerness to excel in every field, whole world comes and make that path for us to excel in our field. So I wish every woman, everyone in the society all the very best, and excel in every field and strive hard for that. That is makes a woman apart from every others in this society. So I wish everyone the best wishes for your life, and take this life as a great opportunity that is given to us, and achieve in every field wherever you are. Thank you. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக பீயிங் அ ஃபீமேல், வி ஹாவ் மெனி ரோல்ஸ் அஸ் அ மதர், சிஸ்டர், டாட்டர் இன் லா, சிஸ்டர், அண்ட் மெனி ரோல்ஸ் வி ஹாவ். ஆக்சுவலாக எல்லா ரோலையும் நம்ம அவ்வளோ அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் வித் த சப்போர்ட் ஆஃப். ஆனால் ஒரு ஆணோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது தான். ஸோ பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் உமன் ஒரு மேன் இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சுக்கணும். பட் லேடிஸ்க்கு நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், ஆக்சுவலாக பயாலஜிக்கல் கிளாக் அண்ட் கெரியர் கிளாக் ரெண்டுமே கம்பைன் பண்ணவே முடியாது. பட் ஈவன் தோ அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி ஆல் லேடிஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐ விஷ் ஈச் அண்ட் எவ்ரி உமன் அ ஹாப்பி விமென்ஸ் டே. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மகளிர் தினத்தில் மகளிராகிய நாம் அனைவரும் நமது கடமை, இந்த சமூகத்தின் கடமை, நாட்டின் கடமையை ஆற்றி நம் மகளிர் அனைவரும் ஒவ்வொரு நம் துறையிலையும் வெற்றி பெற வேண்டும் என்று நல்வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Hi, I am Radhi Devi. I am working as an assistant professor in Rajeshwari Arts and Science College for Women. Women are the backbone of our country. So happy Women's Day to all. என் பேர் கேஷ்னி சோஃபியா. நான் ராஜீவ்காந்தி இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் இவ்வளோ வளர்ந்துறதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். அண்ட் எனக்கு படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான். அதே போல் சில கேர்ள்ஸ் வீட்டில் இருக்கீங்க அண்ட் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெறும் வீட்டு வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேரேஜ் பண்ணிவிட்டு போயிடலான்னு இருக்கீங்க. நீங்களும் படிங்க. நீங்கள் படித்தா உங்களோட இதுக்கு உங்கள் செல்ஃபுக்காக தான் தேவைப்படும் மோஸ்ட் ஆஃப் எஜுகேஷன். அண்ட் நீங்கள் வெளியில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியும். உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ண முடியும். ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். என் பேர் வந்து கலைவாணி. நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். இப்போ கொஞ்சம் ஒரு 5 மந்த்ஸாக நான் வந்து கண்டக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பிஆர்டிசியில். நம்ம லேடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லா ஜாபுக்குமே போகலாம், ஒர்க் பண்ணலாம். வீட்டிலே இருந்து எல்லோரும் முடங்கி இருக்கிறது இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வரும்போது கண்டக்டர் ஒர்க்குக்கு போகிறீங்களா, ஒரு லேடியாக இருந்து கண்டக்டர் ஒர்க் போகிறீங்க, இல்லை எனக்கு முன்னாடியே இங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க கண்டக்டராக. காலையில் ஏஞ்சிருக்கிறோம், வீட்டில் முடிச்சுட்டு வரோம், எல்லாமே நம்ம பண்ணலாம். லேடிஸாக இருந்து யாரும் உள்ளே இருக்காதீங்க. நாமளும் சாதிக்க தான் வந்திருக்கோம், நாமளும் சாதிக்கணும், எல்லாமே செய்யணும். ஹாப்பி உமன்ஸ் டே. என் பேர் வள்ளிங்க. நான் இருதாண்டு கோயில் சர்ச்சு எதிர்க்க பூக்கடை வச்சுருக்கேன். 8 வருஷமாக வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு பெண்ணாக இருந்து இந்த இடத்துல வந்து தனியாக இருந்து போராட்டமாக வச்சு பூக்கடை வச்சுன்னுக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு கொடுத்து வேலை கொடுத்து நல்ல மாதிரியாக அவங்களுக்கும் வேலை கொடுத்துருக்கேன். நான் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களுங்க. வணக்கம், என் பேர் பரமேஸ்வரி. நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கோம். 2 இயர்ஸாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கோம். நாங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஹஸ்பண்டும் ஆட்டோ தான் ஓட்டுறாரு. ஆனால் ஒரு வருமானம் பத்தலை எங்களுக்கு. அதனால் நானும் வந்து கூட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால நானும் வெளியில் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்குறோம். பசங்க 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க படிப்பு செலவுக்குனாச்சும் அவங்களுக்கு தேவைன்றதுனால ஒருத்தவங்க கஷ்டப்பட்டனா குடும்ப வருமானம் வந்து ரன் பண்ண முடியாது. அதனால் நாங்களும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்கோசம் நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கோம், தைரியமாக ஓட்டுறோம். அதேமாரி மற்ற பெண்களும் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து எங்களை பார்த்து வெளியில் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்காதீங்க, தயவு செஞ்சு எல்லோரும் வெளியில் வாங்க. நம்மளும் வந்து சாதிக்கணும், எதனாச்சும் ஒரு சாதிக்கணுன்ற ஒரு மோட்டிவோடு வந்து வெளியில் வந்து கொஞ்சம் பழகுங்க. ஏன்னா நாலு பேரை வந்து சந்திச்சு அதான் வந்து 4 விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வெளியில் வரோம், 4 பேரை பார்க்குறோம், நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இருக்குது, இப்படி இந்தமாரி இருந்தால் இப்படி ரன் பண்ண முடியுமா, ஃபேமிலி இப்படி இருந்தால் அப்படி போக முடியுமா அப்படின்றத நாங்கள் வெளியில் வந்து தான் நாங்கள் பழகிறோம். அதனால் வந்து எல்லா பெண்களுமே எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வெளியில் வாங்க. அனைவருக்கும் மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். என் பேர் ஆனி. நான் இப்போ 1 மாதமாக தான் நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஆனால் ஓட்டுறதுனால இப்போ எனக்கு வருமானம் கொஞ்சம் கூடி வருது. எங்கள் வீட்டுக்காரர் கூலி தொழில் தான், இருந்தாலும் அவர் வருமானம் எங்களுக்கு பத்தலை. ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஓட்டுறதுனால இப்போ ஓகே, எங்களுக்கு ஒரு அளவுக்கு பரவாயில்ல. என் பசங்களுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க ஸ்கூல் மூலிமா என்ன தேவையோ அதையும் என்னால் பண்ண முடியுது. எனக்கு என்ன வேணுமோ அதையும் என்னால் செஞ்சுக்க முடியுது. எங்கள் வீட்டுக்காரர் சேவிங்கு நாங்கள் இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அளவுக்கு நான் சேவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதேமாரி லேடிஸ் எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு தொழில், உங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சு அந்த வழியில் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு நீங்கள் சேவிங் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தை நல்ல மாதிரியாக முன்னேற்றி வாங்க. ஹாப்பி மகளிர் தின வாழ்த்துக்கள். என் பேர் நதியா. நான் வேலை செய்கிறது எனக்கு யூஸாக இருக்குது. நான் என்னுடைய சொந்த செலவுக்கு யூஸாக இருக்குது. மகளிர் அனைவரும் எல்லாரும் வேலை செய்து அவங்கவுங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்காமல் வேலை செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் அன்பரசி. நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன். இங்கே வந்து 2 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். வீட்டில் வந்து 2 பேரும் வேலைக்கு போகிறதால கொஞ்சம் பொருளாதாரம் கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ வேலைக்கு வந்துன்னு இருக்கோம். எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உதயராணி. நான் கான்ஃபீட்டில் 1.5 வருஷமாக வேலை செய்கிறேன். நான் வேலைக்கு போகிறதால என்னுடைய செலவை நான் பார்த்துக்கிறேன். என் கணவர் வேலைக்கு போகிறதால எங்கள் குடும்ப செலவு பொருளாதாரத்தெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் கீதா. நாங்கள் துப்புரவு தொழிலாளர் வேலை செய்கிறோம். என் பேர் ஜெயந்தி. மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள்.